குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருப்போம். எல்லாம் தனித்தனியா போட்டிருப்போம். படிப்புக்காக தனியா, திருமணத்துக்காக தனியா, குழந்தைய பாக்கியத்துக்காக தனியா, தொழிலுக்காக தனியா, சொத்து பொத்து சேர்க்கைங்கிறது தனியா, இப்படியெல்லாம் போட்டிருப்போம். எல்லாத்தையும் ஒன்னா இணைச்ச மாதிரி ஒரு ஜாதகம் கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் அவர் அமைஞ்சிருக்குது. இதுவும் கொஞ்சம் வயசு பையன். பாருங்க, 2002 பிறந்திருக்கிறான். 23 வயசு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு ஆண் ஜாதகம். அப்ப 23 வயசுக்குள்ளனா ஒரு பாதி எடுத்துக்கோமே. கல்வி, அது பிறகு திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்புறம் உத்தியோகம், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. இந்த ஜாதகம் ஒரு உலக சாதனை படைச்ச மாதிரி ஒரு ஜாதகம். எப்படி நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமான வீடியோக்கள்லாம் போடுவோம் இல்லையா? திருமணத்துக்கு முன்பு யார் தப்பு பண்ணுவாங்க, ரெண்டாவது கடைசியா போட்ட வீடியோல கூட யாருக்கு ட்வின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்ல. இதுல எல்லாமே சேர்த்த மாதிரி கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்ப்போம். 23 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா அவன் வேணா படிச்சு உலக சாதனை பண்ணுங்கடா, இல்லைன்னா ஒரு கண்டுபிடிச்சு உலக சாதனை பண்ணுங்கடா, அல்லது தொழில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு உலக சாதனை பண்ணுங்கடான்னா இவர் வேற ஒரு இதுல உலக சாதனை பண்ணி இருக்கிறார். எப்படின்னு பார்ப்போமா? சரி. இவர் பிறந்தது 2002. இப்பதான் 23 வயசு நடந்துகிட்டு இருக்கு. லக்னமா வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியா வந்திருக்கிறது விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. கேட்டை நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். 4ஆம் பாதத்துல பிறந்தா வெறும் 10 மாசம் தான் இருப்பு இருந்திருக்கும்போது பிறந்திருக்கிறார். அது பிறகு கேது திசை ஒரு 7 வருஷம். அப்ப 7 வருஷம் 10 மாசம்னா குழந்தை, பாலிய வயசு, விளையாட்டுத்தனம் விட்டுருவோம். அது பிறகு சுக்கிரன். அப்ப 27, 28 வயசு வரைக்கும் நடந்தது சுக்கிர திசை. சுக்கிரன் இந்த கடக லக்னத்துக்கு என்னப்பா கொடுப்பாரு? லாபாதிபதினு சொன்னா லாபத்தை கொடுக்கலாம், பாதகாதிபதினு சொன்னா பாதகத்தை கொடுக்கலாம். 4க்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து புத்துன்னு சொல்லக்கூடியவர் அவர் தான். இந்த வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ அவரை கொடுக்கலாம். ஒரு நல்ல வேலைக்கு போனாரு, நல்லா படிச்சாரு, சொந்த வீடு வாசல்லாம் இந்த 23 வயசுல கட்டினாரு, சாதிச்சாருன்னு சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா இவர் என்ன சாதனை பண்ணிருக்கிறாருன்றது சொல்றேன். முதல்ல லக்னாதிபதியுடைய நிலைமையை பார்க்கணும். லக்னாதிபதி சந்திரன் நீசம், கேது கூட சேர்ந்து கிரகணமும் ஆகி போனாரு. ஏன்னா 2 பேருமே கேட்டை நட்சத்திரம் அப்படி உட்காந்துருக்குறாங்க. சரி. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல, இவருக்கு 8ஆம் இடத்துல மறைச்சு போனாரு. சரி. சாரம் கொடுத்தவர் அவருக்கு 7ல், அவர் பார்வையில நேருக்கு நேராகவே இருக்கிறாங்க. சரி. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் 2-12. அப்ப லக்னாதிபதி ரொம்ப பலமா அடி வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சரி. இப்ப சுக்கிர தசை நடக்குது. லாபாதிபதி லாபத்தை கொடுக்க போறாரா, பாதத்தை கொடுக்க போறாரா? 2ஐயும் கலந்து தான் கொடுப்பாரு. 2ஐயும் கலந்து இருந்த இடத்தின் வாயிலாக கொடுப்பாரு. சரி. லக்னத்துல சுக்கிர உட்கார்ந்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஜோதிட பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஜீவனில் சுவரே வாழ சீரியர் நோக்க கூட பாவிகள் பார்த்த வியன் கொண்ட பணி போலாகும் ஆவதி ஆயுள் தீர்க்கம் அறிவிலே மன்னவன் ஆவான். அறிவுல ரொம்ப மன்னவன் ஆனா எப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? சரி, ரைட். சுக்கிர உட்காந்து சீன் நடத்துறாரு. சுக்கிர என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னா யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரா? புதனுடைய நட்சத்திரம், வித்யாகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்துக்கு 3க்கும் 12 அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. 12ஆம் இடங்கிறது ஒரு வெளிநாடை கூட சொல்லலாம்ல. அப்ப வெளிநாடு படிப்பு தான் வந்துச்சா வரலையே, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா சம்பாரிச்சு ஒரு சாதனை உடைச்சோம்னு சொல்லலாம். சரி. சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா வீடு கொடுத்தவர் நீசமாகி விட்டார், கிரகணமாகி போனார். சாரம் கொடுத்தவர் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல 3 கிரகம், கூட்டு கிரகம், யார் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு கூட சேர்க்கல? சனி ராகு கூட சேர்க்கல. இதுல ராகுவும் புதனும் சந்திரன் சாரம், சனி செவ்வாச்சாரம். சரி. முதல்ல திசாநாதன் யாரு? சந்திரனுடைய வீட்டுல உட்காந்து திசை நடத்துறாரு. சந்திரனுடைய வீடுனா மனசி உடம்பி கெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஏன்னா சந்திரன் நீசம், அதனால மனசி உடம்பி கண்டிப்பா அங்க சுக்கிரன் கெடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 11ஆம் அதிபதி. சரியா? சாரம் கொடுத்தவரும் 11ஆம் இடத்துல, வீடு கொடுத்த சந்திரன் 5ஆம் இடத்துல. இங்க 5ம் 11ம் காதல் ஸ்தானங்கள் சொல்லிருக்கும். தசாநாதன் சுக்கிரன் வாங்கினதே புதனுடைய நட்சத்திரம், காதல் கிரகத்துடைய நட்சத்திரம். அப்ப இந்த பையனுக்கு இந்த வயசுல காதல் வந்தே தீருங்கிறத சுக்கிரன் எடுத்து காமிச்சிட்டாரு. சரி. திசையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. படிப்பு வரல. படிப்பு வராதுக்கு காரணம் புதனும் சூரியனும் அதிக பாகை டிகிரியில விலகிட்டாங்க. ரொம்ப தூரம் விலகி போயிட்டா வித்யாகாரகன் சூரியனை விட்டு விலக படிப்பு கம்மி. நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம். இந்த புதன் வக்கரம் விட்டு ரிவர்ஸ்ல போனா போய் சூரியனை தொட்டுட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல நெருங்கி போயிட்டானா படிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க புதன் வக்கரமும் இல்லை. சப்ப அப்ப படிப்பு கம்மி. ஏன்னா கூட சனி ராகு உட்காந்துருக்கிறாருல, படிக்க விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி. அப்ப சனி ராகு கூட உட்காந்து தொழிலுக்கு போகும், உத்தியோகத்துக்கு போகும், கொஞ்சம் வயசுல வேலைக்கு போறேன், ஏதோ வேலை பார்க்குறேன், சம்பாதிக்க ஒரு மெக்கானிக்கல் லைன்ல அப்படின்னு வச்சுக்கணும்.
அப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காதல் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஜசான் அதை தானே சொல்றாரு, காதல் வந்துடுச்சு. ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, செய்யறாரு. குரு புத்தி வருது. இப்ப நடக்கிறது சுக்கர திசையில சனி புத்தி, இதுக்கு முந்திர புத்தி குரு புத்தி. இந்த குரு புத்தியில என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, அந்த பெண்ணு கூட தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணும்போது சும்மா நெஞ்ச இதா இல்ல, கடவுளுடைய செயலை பாருங்க. இந்த பையனுக்கு இது அதிர்ஷ்டம்னு சொல்றதா, லாபம் சொல்றதா, பாதகம் சொல்றதா, தப்பு பண்ணிடுறான். அந்த பெண்ணுக்கு ரெட்ட கரு உருவாயிடுச்சு. சரியா? குரு புத்தி. குரு ஏன்பா அந்த இடத்துக்கு பாக்கியாதிபதி தானப்பா, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு அப்படின்னா, இந்த குரு இந்த லக்னத்துக்கு 6க்கு அதிபதி, 9க்கு அதிபதி. 12ஆம் இடத்துல உட்கார்ந்த இடத்துக்கு உண்டான வேலையை செஞ்சே ஆகணும். அவர் பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுந்தா இந்த வீட்டோட தான் தொடர்புல வர்றதுனால 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை முதல்ல செய்யணும், அப்புறம் 9ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை அப்புறம் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இருந்த இடத்துக்கு வாயிலாக அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். குரு 12ஆம் இடத்துல உட்காந்து சுயசார வாங்கி புத்தியை ஸ்டார்ட் பண்றாரு. 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்யணும்னா முதல்ல தப்பு பண்ணிடுறாரு. 12ஆம் இடம் அயன சேர்ந்த போகம் தானே, சுயசாரம் இல்ல, புதனுடைய வீடு இல்ல. அப்படிங்கும்போது அந்த வேலையை பண்ணிடுறாரு. கரு ஏன்பா உருவாச்சு அப்படின்னா, சூரியன் கூட இருக்கிறார். சூரியன் சும்மா இல்ல, திருவாதிரை நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். ராகு கேதுகள் சம்பந்தப்பட்ட ட்வின்ஸ், உபயராசி சம்பந்தப்பட்ட ட்வின்ஸ், உபயத்துலதான் உட்கார்ந்து புத்தியை நடத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிறோம் சரியா? அப்ப ட்வின்ஸ் ரெட்ட கருவை உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த குரு, சூரியனுடையும் கூட சேர்ந்தனால. அது பிறகுதான் திருமணம் நடக்குது. குரு பாய்க்காதிபதி இல்லையா, கொடுத்தே ஆகணும். செவ்வாயோட சேர்க்கிறாருல, அப்புறம் திருமணம். செவ்வாய் சம்பந்தம் இல்லாம திருமணம் நடக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப மங்களகாரர்கள் திருமணம் நடக்கும். சூரியன் 2க்கு அதிபதி, குடும்பத்தை அமைச்சே ஆகணும். கரு உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சுடா வீட்டுல சும்மா விடுவாங்களா, நல்லா நையா புடைச்சு சண்டையை போட்டு அடிச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி 6 மாசம் 7 மாசம் அந்த பெண் கர்ப்பமா இருக்கும்போது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண 3-4 மாசத்துல ரெட்ட குழந்தைக்கு அந்த பெண் தாய் ஆயிட்டாங்க. இவர் ரெட்ட குழந்தைக்கு தந்தை ஆயிட்டார். எப்படி 23 வயசுல ட்வின்ஸுக்கு தந்தை ஆயிட்டார். எப்பேற்பட்ட உலக சாதனை இல்லையா? அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பார்த்தோம், படிப்பு ஏன் வரல, கொஞ்ச வயசுல ஏன் உத்தியோகத்துக்கு போனாரு, காதல் ஏன் வந்துச்சு, காதலிக்கும் போதே ஏன் எல்லை மீறினாரு, தப்பு பண்ணாரு, ட்வின்ஸ் எப்படி கிடைச்சது, அது பிறகு கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னா இந்த சனி புத்தியில தான் நடந்துச்சு. சனி புத்தியில ஏன் நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. சனி புத்தியில நடந்துச்சுன்னா, சனியே இந்த இடத்துக்கு 7க்கு அதிபதி, யாருடைய நட்சத்திரம்னா செவ்வாய் நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் இந்த வீட்டுக்கு 12க்கு அதிபதி. தசாநாதனுக்கு 12க்கு அதிபதி சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் கிடைக்கும். தசாநாதனுக்கு 12க்கு அதிபதி புதன் நட்சத்திரத்தை சுக்கிரன் வாங்கியிருக்கிறாரு. ரைட். இந்த இடத்துக்கு 12க்கு அதிபதி செவ்வாயே சனிக்கு சாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப செவ்வாய்க்கு சனி தொடர்பு வந்தது, திருமணத்தையும் கொடுத்திருக்கு. சனி புத்தியில கல்யாணம் முடிஞ்சு அது பிறகு தொடர்ச்சியா அவங்க இல்லறத்துல ஈடுபடுவாங்க, செய்வாங்க, குடும்பம் நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் அவர் உறுதி பண்றாரு. அப்படிங்கும்போது சனி புத்தியில எப்படி கல்யாணம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. அப்ப சனியே செவ்வாய் நட்சத்திரம், அந்த செவ்வாய் இந்த சனி இருந்த வீட்டுக்கு 12க்கு அதிபதி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா, ஈஸியா, எளிமையா இந்த 23 வயசு பையன் ஜாதகத்திலே நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு 4-5 விஷயங்களை ஒரு ஜாதகத்திலே கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுல என்ன சொல்றது, இதை சாதனைன்னு சொல்றதா வேதனைன்னு சொல்றதான்னு தெரியல. அதனால யங்கர்ஸ், இளமையில இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த வீடியோவை பெற்றோர்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமா தங்களுடைய குழந்தைகளை அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, பழகுறாங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புலாம் ரொம்ப மோசம். சந்திரனுடைய வீடு, புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீட்டுல உட்காந்து ஒரு கிரகம் பேசி நடத்தினா எந்த எல்லைக்கும் போவாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா எல்லா கிரகங்களுமே அந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி போச்சு. சந்திரனும் கேது மட்டும்தான் செவ்வாயுடைய வீடு, அந்த அவங்க சந்திரனும் தேசமாகி போனார். சரியா? அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. எல்லாமே சந்திரன் வீடு, புதனுடைய சுக்கிரன் வீடுங்கும்போது ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ உண்மையிலேயே நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்குது. உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.